Hi friends, welcome back to Mekan recipes. இந்த வீடியோவில் நல்ல முறுமுறுப்பான ராகி தோசை 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின ராகி மாவு தான். 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். இது நான் மெஷரிங் கப்பில் அளந்துருக்கேன். அதனால் அதில் 125 ml ராகி மாவும், 60 ml ரவையும், 60 ml பச்சரிசி மாவும் எடுத்திருக்கேன். ஸோ மெஷரிங் கப் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக வரும். இப்போ இன்னமும் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா தவா சூடாக இருக்குது. அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கணும். நம்ம ரவை தோசை சுடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இதையும் ஊற்றிக்கணும். இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு டைமும் தோசை ஊற்றும் போது நல்லா மாவை கலந்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அடியில் போய் தங்கிடும் அந்த மாவு எல்லாமே. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மூடி இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணால் ஈஸியாக வெந்துடும் தோசை. இப்போ பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நம்ம எடுத்துடலாம். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, போடணும்னு நினச்சா போட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ரொம்ப ஈஸியாக இந்த தோசை 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. கலந்துகிட்டே நம்ம இந்த இது செஞ்சிடலாம், தோசை சுட்டுடலாம். ரொம்ப ஹெல்த்தி. ராகி சத்துக்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணாலும். இந்த மாதிரி தோசை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் தோசை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை. நீங்களும் இதே அளவு மாவு கலந்து தோசை சுட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.